வனராஜி திருப்பூர் அருகே தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த விவசாயி தம்பதிகள் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அவிநாசி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த புழுக்கமுத்தூர் பெரிய தோட்டம் என்ற பகுதியில் வசித்து வந்த வயதான விவசாயி தம்பதியான பழனிசாமி மற்றும் பர்வதம் ஆகிய இருவரும் தோட்டத்து வீட்டில் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ள நிலையில் இருவரும் திருமணமாகி வெளியூரில் வசித்து வரும் நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல தம்பதியின் அப்பகுதியில் உள்ள உறவினர்களுடன் பேசிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை இவரது தோட்ட வீடானது நீண்ட நேரம் திறந்திருப்பதை கண்டு அக்கம் பக்கத்தினர் வீட்டினுள் சென்று பார்த்தபோது பழனிசாமி மற்றும் பர்வதம் இருவரும் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அவிநாசி போலீசார் இருவரது உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அவிநாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்போது கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு குற்றவாளியை பிடிக்கும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். மேலும் நகை பணத்திற்காக இந்த கொலை நடந்ததா அல்லது முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்ததா என்ற கோணத்தில் தற்போது போலீசார் முதற்கட்ட விசாரணையை துவக்கியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் சேமலை கவுண்டன்பாளையம் பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த தாய், தந்தை, மகன் 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அச்சத்திலிருந்து விவசாயிகள் மீளாத நிலையில் தற்போது மேலும் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த 2 முதியோர் தம்பதியானது கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதி விவசாயிகளிடையே பெரும் அதிர்ச்சியும் பீதியும் ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த கொலை வழக்கு தொடர்பாக குற்றவாளி ஒருவரை அவிநாசி போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜி.